செயற்கை நுண்ணறிவு எனப்படும் AI தொழில்நுட்பம் அதிவேகமாக வளர்ந்து வருவதால் மனிதர்களின் கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடிய அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் படத்தில் மனிதர்களை ரோபோக்கள் ஆள்வது போல ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கும். அதேபோல வளர்ந்து வரும் AI மனித குலத்துக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தலாம் என்று நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக ஓபன் AI, கூகுள் டீப் மைண்ட் மற்றும் மெட்டா ஆகிய நிறுவனங்களை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் ஒன்றிணைந்து அவர்கள் உருவாக்கி வரும் செயற்கை நுண்ணறிவு குறித்து இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளனர். அதில் AI ஆராய்ச்சியில் மிகவும் மதிக்கப்படும் நபர்களான ஜெஃப்ரி ஹிண்டன் மற்றும் யோஷ்வா பென்ஜியோ ஆகியோர் சக்தி வாய்ந்த AI அமைப்புகள் அடுத்த சில வருடங்களுக்குள் உருவாகலாம் என்று கூறியுள்ளனர். AI-யின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹிண்டன் AI மனிதர்களை விட புத்திசாலித்தனமாக மாறக்கூடும் என்றும் அதனால் நாம் தயாராக இல்லாத ஆபத்துகள் ஏற்படலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தொற்று நோய்கள் அல்லது அணு ஆயுத போர்களின் அபாயங்களைப் போலவே AI மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் அபாயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்கள் இணைந்து இது தொடர்பாக பொது அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதில் மனித விதிகளுக்கு சூப்பர் இன்டெலிஜென்ட் AI அமைப்புகள் கட்டுப்படாமல் செயல்பட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. இந்த AI எப்படி செயல்படுகிறது என்பதை யூகிக்க முடியவில்லை. AI செயல்படும் விதம் நாளுக்கு நாள் குழப்ப தொடங்கிவிட்டது என்று கூறியுள்ளனர். பெரிய போர், இயற்கை பேரிடர் போன்ற மோசமான நிகழ்வுகளில் மனித இருப்பை அச்சுறுத்தக்கூடும் செயல்களில் AI ஈடுபடலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டாப் பில்லியனரான எலான் மஸ்க் மற்றும் AI முன்னோடியான ஸ்டூவர்ட் ரசல் உள்ளிட்ட பல தொழில்நுட்ப தலைவர்கள் ChatGPT-யின் தற்போதைய மாடல்களை விட வலுவான AI அமைப்புகளை உருவாக்குவதை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்துள்ளனர். அரசாங்கங்களும் நிறுவனங்களும் சரியான பாதுகாப்பு சோதனைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை செய்ய குறைந்தது 6 மாதங்களுக்கு இது போன்ற வேலைகளை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். அதேபோல செயற்கை நுண்ணறிவு காரணமாக பல அறிவாளிகள், சாமர்த்தியமானவர்கள் வேலையை இழக்க நேரிடும் என்றும் ராபர்ட் கியோசாகி எச்சரித்துள்ளார். AI தொழில்நுட்பம் ஒரு காலத்தில் சிறப்பானதாக, பாதுகாப்பானதாக கருதப்பட்ட பல வேலைகளை தானியங்கி மயமாக்குவதால் வேலையின்மை அதிகரிக்கும் என்றும் அவர் கணித்துள்ளார். இதனால் உலக அளவில் படித்தவர்களுக்கு வேலை கிடைப்பது என்பது வீழ்ச்சியடையும் என்றும் எச்சரித்துள்ளார். AI-ஐ உருவாக்கிய நிபுணர்களே இதுபோன்ற எச்சரிக்கை விடுத்திருப்பது மனித குலத்தையே சற்று திகிலடைய செய்துள்ளது.